கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு அற்புத அடையாளங்கள். இன்றைய தியான வசனம் மாற்கு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். தியானம். நற்கிரியைகள் அவசியமல்ல என்று தேவன் அவர்களுக்கு கொடுத்த கிருபையை விரயமாக்குகின்றவர்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள். தேவனுடைய கிருபையை பெறுவதற்கு எவரும் பாத்திரர் அல்ல. ஆனால் அவருடைய கிருபை இல்லாமல் தேவன் விரும்பும் கிரியைகளை நடப்பிக்க முடியாது என்பதை அறிந்த தேவன் அதை பூரணமாக தம்முடைய பிள்ளைகள் மேல் பொழிகின்றார். ஏன் அதை பொழிகின்றார்? பலவீனர்களாகிய நம்மால் நடப்பிக்க முடியாத பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படி அவர் கிருபையை தினமும் பொழிகின்றார். ஆண்டவராகிய இயேசு தாமே பரலோகத்திற்கு எழுந்தருள முன்னதாக தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். இந்த ஜீவ வார்த்தைகளை நாம் மாற்கு கடைசி அதிகாரமாகிய 16ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனங்கள் வரை வாசிக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் சில வேளைகளிலே இந்த அடையாளங்களோடு நின்று விடுகின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையின் கிரியைகளிலே தேவன் எதிர்பார்க்கும் கனிகளை காண்பது மிகவும் அரிதான காரியமாக இருக்கின்றது. ஒருவன் எத்தனை அடையாளங்களை கண்டும் நடப்பித்தும் கிறிஸ்துவின் சாயலில் தினமும் வளர்ந்து பெருகாவிட்டால் அடையாளங்களினால் அவன் ஆத்துமாவுக்கு பலன் என்ன? ஜெபம் செய்வோம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் படியாய் வரங்களை கொடுத்த தேவன், சீர் பொருந்துதலின் கனிகள் என் வாழ்வில் வழிபட எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.